வணக்கம் தமிழ் சொந்தங்களே, தமிழ் குடி உறவுகளே. தமிழ்நாட்டில் நடப்பது திமுக ஆட்சி அல்ல, ஒரு மிக பெரும் ஆபத்தான ஆட்சி. தமிழர்கள் தொடர்ச்சியாக கொலை செய்யப்படுகிறார்கள். தமிழர்கள் வரலாறு திருடப்படுகிறது. தமிழர்களுடைய அனைத்து கல்வி, வேலைவாய்ப்பு, அரசியல் பங்கீடு, இடஒதுக்கீடு அனைத்தும் திருடப்படுகிறது. இந்த திருட்டு திராவிட அயோக்கியர்கள் தமிழர்களை இழிவுபடுத்தி பேசுவது, இங்கே இருக்கும் தமிழர்களை கொலை மிரட்டல் விடுவது. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, பிற மாநிலத்திலிருந்து பஞ்சம் பிழைக்க வந்த சில பரதேசிகள், அப்பன் பெயர் தெரியாதவர்கள், திராவிடன். இங்கு மது போதையில் தமிழ்நாட்டை சீரழித்து கொண்டிருக்கிறார்கள். 200 ரூபாய்க்கும் 500 ரூபாய்க்கும் கொத்தடிமையாக கருணாநிதி குடும்பத்திற்கு இருக்கும் ஒரு கூட்டம். இந்த 200 ரூபா கூட்டம் தேர்தலுக்கு மட்டும் வேலை பார்க்கக்கூடியவர்கள். அந்த கூட்டத்தை வைத்து தமிழர்களை இழிவுபடுத்தி பேசுவது. தமிழ் சமுதாயத்தை எவனெல்லாம் இழிவுபடுத்தி பேசுகிறான் என்று பார்த்தால், திராவிடன் திராவிடன் என்று சொல்கின்ற அயோக்கிய பயலுக, அப்பம்பேறு தெரியாதவர்கள், நானும் தமிழன் என்றான், நான் தான் தமிழன்றான். ஒன்று திராவிடன் என்று சொல், இல்லை தமிழன் என்று சொல். ரெண்டுமே ஒன்றுன்றேன்னா, உன் அப்பன் உன்னுடைய தாய் உன்னை யாருக்கு முதலில் பெற்றாள்? அது ஒரு கேள்வி. ஆனால் காரணம்னா, நீ என்ன ஈவே ராமசாமி நாய்க்கர் கொள்கையை தூக்கி பிடிச்சான்னா, ஈவே ராமசாமி நாய்க்கருடைய தொழில் என்ன? விபச்சார தொழில் செய்து அதில் பெரிய பெரிய அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், பெரிய வெள்ளைக்காரனாக இருக்கட்டும், பெரிய பெரிய ஜமீன்தார்களுக்கு பெண்களை கூட்டி கொடுத்து தொழில் செய்த நபர் தான் ஈவே ராமசாமி நாய்க்கர். அப்படிப்பட்ட கொள்கையை தூக்கி பிடிக்கிற ஆளுக்கு ஒழுக்கம் இருக்குமா? ஒழுக்கமே இருக்காது. இங்கே தமிழ்நாட்டை கேவலப்படுத்தி விட்டார்கள். இன்றைக்கி வேறு மாநிலத்தில் போய் பாருங்கள், ஒழுக்கம் என்பது அவர்கள்ட்ட தான் இருக்குது. கல்வியிலையும் பொருளாதாரத்திலையும் எல்லாத்துலேயுமே உயர்ந்துட்டாங்க, எல்லா மாநிலத்திலையும். ஆனால் இங்கே இருக்கிற அயோக்கிய பையன் இந்த திராவிடன் திராவிடன் என்று சொல்லிக்கிட்டு, நாங்கள் தான் படிக்க வச்சோம், நாங்கள் தான் அதை செஞ்சோம், இதை செஞ்சோம். கருணாநிதி குடும்பம் அழிந்தால்தான் தமிழர்கள் நிம்மதியாக வாழ முடியும். இல்லை என்றால் தமிழ்நாட்டை சீரழித்து விடுவார்கள். திருட்டு, கொலை, கொள்ளை, வழிப்பறி, லஞ்சம், அது போக அனைத்து அரசு துறைகளும் படு கேவலமாக இருக்குது. நீதிமன்றத்துக்கு போய் நம்ம நியாயம் கேட்க முடியலை. ஏன்னா அங்கேயும் இந்த திருட்டு திராவிட கூட்டம் தான் அங்கே இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு நம்மளை நிம்மதியாக வாழ முடியவில்லை. இந்த வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக தோல்வி அடைவது மட்டுமல்ல, கருணாநிதி குடும்பமே அழிய வேண்டும். ஒவ்வொரு வீட்டில், உங்களுடைய வீட்டில் இருக்கிற தெய்வத்தை கும்பிடுங்க. உங்களுடைய இந்த தேர்தலில் கருணாநிதி குடும்பம் அழிய வேண்டும், திராவிடம் அழிய வேண்டும், தமிழ்நாட்டு மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று இந்த தேர்தல் வரும் வரை கடவுளை கும்பிடுங்கள், தெய்வத்தை கும்பிடுங்கள். அவ்வளவு படு கேவலமாக இருக்குது. தமிழ்நாட்டில் வாழ்வதற்கே பயமாக இருக்கிறது, நிம்மதி இல்லாமல் இருக்கிறோம். திமுகவை மட்டும்தான் அழிக்க வேண்டும், திமுக குடும்பத்தை அழிக்க வேண்டும், திமுக அழிய வேண்டும், திராவிடம் அழிய வேண்டும். ஏனென்றால் கஞ்சா, போதைப்பொருள் கடத்தல் எல்லாமே திமுக காரன் செய்கிறான். கட்ட பஞ்சாயத்து செய்கிறான், கனிம வளத்தை திருடுறான், கேள்வி கேட்டால் மீடியாக்காரனை அடித்து விரட்டுறாங்க. இன்றைக்கி ஜாதி என்ற போர்வையில் ஜாதி வெறி பிடிச்சவனும் திமுக கட்சியில் தான் இருக்கிறான். ஜாதியை ஒழிக்கிறேன்னு சொல்கிறவனும் திமுகவில் தான் இருக்கிறேன். அப்போ ஒழியுமா? ஜாதியும் ஒழிக்கணும்னு சொல்கிற 1ஆம் நம்பர் திருட்டு அயோக்கிய பயல்களும் திமுகவில் தான் இருக்கிறாங்க. ஜாதி வெறி பிடிச்ச 1ஆம் நம்பர் அயோக்கிய பயலும் திமுக. அப்புறம் எப்படி இந்த நாடு முன்னேறும்? மக்கள் விழிப்புணர்வோடு இருங்கள். ஜாதியை ஒழிக்கிறவன் என்று சொல்பவனும் ஆபத்தானவன், ஜாதி வெறியை தூண்டுபவனும் ஆபத்தானவன். தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆள வேண்டும். வருகின்ற 2026 அனைத்து வீட்டுகளிலும் நீங்கள் நிம்மதியாக வாழ வேண்டுமென்றால் திமுக அழிய வேண்டும், கருணாநிதி குடும்பம் அழிய வேண்டும். கருணாநிதி குடும்பம் தமிழ்நாட்டில் இருக்க வரை தமிழர்கள் நிம்மதியாக வாழ முடியாது. ஏன்னா அவ்வளவு கொடூரமான ஆட்சியாக இருக்கிறது. இந்த ஆட்சியை பார்த்தால் மக்கள் நிம்மதியாக வாழ முடியாது.
இதை எதற்காக இவ்வளவு ஆதங்கப்பட்டு சொல்கிறேன் என்றால், நேரடியாக தினந்தோறும் இந்த செய்திகளை பார்க்கும்போது தமிழ்நாட்டிலே வாழ்வோமா இல்லை இந்த நாட்டை விட்டே எங்கேயாவது போவோமா என்ற அளவுக்கு கொடூரமான ஆட்சியாக இருக்கிறது. மக்களே, இனியாவது உங்களுடைய வருங்கால தலைமுறைகள், உங்களுடைய பிள்ளைகள் நிம்மதியாக வாழ வேண்டுமென்றால் திமுக அழிய வேண்டும், மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும், திராவிடம் அழிய வேண்டும், கருணாநிதி குடும்பம் அழிய வேண்டும் என்பதுதான் கொள்கையாக வைத்து இந்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு மதுரை மாவட்ட கிழக்கு தொகுதியில் சட்டமன்ற வேட்பாளராக நிற்கிறேன். உங்களில் ஒருவன் ஏ.கே. பூமிராஜன், தாய்நாடு மக்கள் கட்சி தலைவர். என்றும் உங்களுக்காகவே பாடுபடுகிறேன்.